சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இப்போ ஓபிஎஸ் வந்து ட்ரெண்டே இல்லாமல் இருந்தார், ஆனால் திடீர்னு அவரை ட்ரெண்ட் ஆக்கிக்கிட்டார். என்ன அப்படின்னா, திடீர்னு வந்து என்டிஏ கூட்டணியை விட்டு விலகிறேன் அப்படின்னாரு. அப்புறம் வந்து நயினா நாகேந்திரன், அது மாநில தலைவர், பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் சொல்கிறாரு, ஏங்க இது ஒரு பிரச்சனையாக சொல்லியிருந்தால் நானே வந்து பிரதமர்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருப்பேனே அப்படின்றாரு. மோடி அவர்கள்ட்ட ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியலைன்றதுக்காக இந்த முடிவு எடுக்கிறாரா ஓபிஎஸ்? அந்தளவுக்கு ஆகிட்டாரா? இப்போ 2 நாளாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு ஆளாக வந்து மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து வந்துட்டார். தெரியாதவங்களுக்கெல்லாம் இப்போ ஓபிஎஸை பற்றி தெரியும். ஏன்னா சிலர் தான் கிராமங்களில் கூட வந்து எம்ஜிஆரை தெரியும், ஜெயலலிதாவை தெரியும். இப்போ ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப பேருக்கு தெரியாது. இப்போ இந்த டிபேட் மூலியமாக ஓபிஎஸ் வந்து ஒரு பிரபலியமாயிட்டார். அந்த வகையில் அவர் வெற்றி தான். ஆனால் அந்த ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்டிஏ பாஜக கூட்டணியிலேருந்து விலகிட்டேன்னு சொன்னது ஒரு நாடகம் அப்படிங்கிற மாதிரி இப்போ செய்தியை ரொம்ப பேர் பேசுகிறாங்க. உங்களுக்கு கூட ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். இந்த நாடகத்துக்கு அசைன்மெண்ட் கொடுத்ததே பாஜக தான். நீங்கள் வந்து சைலண்டாக இருக்கிறீங்க, அதனால் உங்களை பற்றி சரியாக ஜூம் பண்ண முடியலை, அதனால் நீங்கள் இப்படி ஒரு விலகல் இதை போடுங்க, அப்போ நீங்கள் ஒரு பெரிய ட்ரெண்டிங் ஆயிடுவீங்க. ஓபிஎஸ் வளர்த்து விடுறதுல பாஜகவுக்கு என்ன லாபம்? இப்போ பாஜக என்ன நினைக்குதுன்னா, தமிழ்நாட்டில் வந்து கால் கொண்டவே முடியலை, முடியுங்களா, எப்படியாச்சும் அதிமுகவோட கூட்டணி சேரலாங்கிறப்ப அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏகப்பட்ட கண்டிஷன் வைக்கிறாரு. அதே சமயம் நமக்கு ஆதரவாக செயல்பட்டுக்கிட்டு, ஆரம்பத்திலேருந்து ஆதரவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து எந்த பலனும் கொடுக்காத அளவுக்கு அவர் திட்டம் போடுறாரு. இப்போ பாஜகவுடைய திட்டம் என்னவா இருக்குன்னா, எப்படியாவது எந்த கூட்டணி வச்சாவது நம்ம வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும். அப்போ அதிமுக விட்டால் வேற வழி இல்லை. அப்போ இப்போ எடப்பாடி தலைமையிலான அதிமுகவோடவும் கூட்டணி வைக்கணும். எடப்பாடிக்கு பிடிக்காத டீம் இருக்காங்கல்ல, சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் எல்லாரையும் நம்மவும் பக்கத்தில் வச்சுக்கணும். அப்போ தான் ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு திட்டம் அவங்கள்ட்ட இருக்கு. அதுக்கு இந்த காரணம் உறுதிங்கிறதுக்கு என்ன தெரியுதுன்னா, நயினா நாகேந்திரன் இன்னைக்கு ஒரு செய்தியில் சொல்லியிருக்காரு, இவங்களே வந்து தன்னுடைய நண்பருக்கு சிக்கலை உருவாக்கி விட்டு நண்பராக வச்சுக்கிறாங்க. அதாவது பாஜகவுடைய ஒரு அடிப்படை திட்டம் என்னன்னா, கூடியிருந்து குழியில தள்ளுவாங்க. இது நம்ம சொல்லலை, எல்லா கட்சிக்காரங்களும் சொல்ற ரிசல்ட். மகாராஷ்டிராவில இருந்து பல மாநிலங்களில் அது நடந்திருக்குது. அந்த அடிப்படையில் வந்து எப்படியாவது அதிமுக மேலே குதிரை ஏறி ஆட்சியை பிடிச்சி, பேருக்கு வேணால் அதிமுக இருக்கலாம், செயல்படுத்துகிற பூரா நம்ம செயல்படுத்தினா தான் நம்மளுடைய திட்டங்களை தமிழ்நாட்டில் நிறைவேற்ற முடியும். பல மாநிலங்களில் நான் கால் ஊண்ட முடிஞ்ச, நம்மளால் தமிழ்நாட்டில் ஊண்ட முடியலைங்கிறப்ப எப்படியாவது பிடிக்கணுங்கிற ஒரு அசைன்மெண்ட்டை பல மாதிரி போட்டுட்டு வர்றாரு அமித்ஷா. எப்படியும் அவர் ஜெயிச்சிருவாருன்னு பாஜகவில் உள்ளவங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறத வந்து நயினா நாகேந்திரன் இன்னைக்கு சொல்கிறதுல சொல்கிறாரு, நான் வந்து இந்த ஒரு அறிவிப்பு, இந்த விலகிறேன்னு அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து அண்ணன் ஓபிஎஸ் பேசினேன், ஆனால் அப்படிலாம் செஞ்சிடாதீங்க, பேசிக்கலாம், சரி பண்ணிக்கலாம்னு சொன்னேன். ஆனால் அவர் டக்குன்னு அவசரப்பட்டு சொல்லிட்டாரு. இப்போ நான் நினச்சா கூட அவர்கிட்ட வந்து திருப்பி வந்து மோடி அவர்கள்ட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்க முடியும். வர 26ஆம் தேதி வந்து, இந்த ஆகஸ்ட் 26 வந்து மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. நான் உங்களுக்கு வந்து நான் சந்திப்புக்கு வந்து நேரம் வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் வந்து இந்த முடிவை மாற்றிக்கங்கண்ணே அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, பகிரங்கமாக வந்து நயினா நாகேந்திரன் வந்து அறிவிப்பு கொடுக்குறாரு. அவர் அறிவிப்பு கொடுக்குறதோடு மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய நடவடிக்கையை மாற்றி எடுக்கிறார். என்ன நடவடிக்கைன்னா, ஒரு மாநில தலைவர் இருக்காருன்னு வச்சுங்க, அந்த மாநில தலைவருக்கு இணை துணையாக நிர்வாகம் பண்ணக்கூடிய மாநில நிர்வாகிகளை பூரா இவர் மாற்றுறாரு. நயினா நாகேந்திரன் எப்படி மாற்றுறாரு, அண்ணாமலைக்கு எதிரான ஆளுகளை பூரா இவர் கொண்டு வர்றாரு. ஏற்கனவே அண்ணாமலை யாரெல்லாம் டம்மியாக்கி வச்சிருந்தாரோ அவரை பூரா இவர் என்ன பண்ணுறாரு, திரும்பி நியமனம் பண்ணுறாரு. அவங்க கட்சியில் உள்கட்சி பூசல் மட்டும் இல்லை, எப்படியாவது நம்ம வந்து இங்கே வந்து ஆட்சியை கொண்டு வந்துடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு மோடிட்டு இருந்தோம், அமித்ஷா அவர்கள்ட்ட இருந்து நம்மளுக்கு வந்து பாராட்டு கிடைக்கும். அதோடைய நோக்கம் என்னென்னா, பாஜகவுடைய நோக்கம் என்னென்னா, அது வந்து ஒரு சோசியலிச கட்சி, அதாவது மதச்சார்பற்ற நிலையில் உள்ள கட்சி இல்லை. அவங்க நோக்கம் எப்படின்னா, அவங்க ஆளணும், அவங்க வாழணும். சண்டை வம்புக்கு எல்லாரையும் இந்துக்கள்பாங்க. ஆனால் இந்துக்கள் என்ன சொல்லுவாங்க, பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், தலித் மக்கள் எல்லாரையும் சேர்த்துக்கிடுவாங்க சண்டை போடுறதுக்கு, முன்னாடி நின்று அடி வாங்குறதுக்கு. ஆனால் அதிகாரத்தில் என்ன பண்ணுவாங்க, இவங்க தான் இருப்பாங்க, இந்த மிக குறைஞ்ச சதவீதமாக உள்ள ஆர்எஸ்எஸ்காரங்க தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிற அவங்களோட இன்னொரு திட்டம் என்னென்னா, இந்தியாவை வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடுங்கிற நிலையிலேருந்து மாற்றணும். அதுக்கு என்னெல்லாம் செய்யலாங்கிற அவங்க திட்டத்தில் பல விஷயங்களை அவங்க வந்து வெற்றி கண்டுட்டாங்க இந்த 11 வருஷத்தில். அந்த பாஜக வெற்றி கண்டதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர், பொது சிவில் சட்டம், முத்தலாக் சட்டம், பாபரி மஸ்ஜிதை உடைச்சிட்டு கோயில் கட்டினது,
அது மாதிரி நிறையா பள்ளிவாசலில் இப்போ குறி வச்சு அதை கைப்பற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறது, காஷ்மீரில் 370 அதிகாரத்தை எடுத்தது, புல்டோசரை வச்சு இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் முஸ்லீம்களோட வீடுகளை உடைக்கிறது, வக்பு திருத்த சட்டம், வக்பு சொத்துக்களை கபலீகரம் பண்ணுறதுக்கு, உணவு உடையில் தலையிடுறது. ஒரு பாய் வந்து கறி வாங்கிட்டு போனார், அதை மாட்டுக்கறின்னு சொல்லி அவர் அடித்தா கொண்டாங்க. அப்போ யார் என்ன உணவு உடுத்தணும், என்ன உணவு சாப்பிட்ணும், உடை உடுத்தணுங்கிறத விட இவங்க நிர்ணயம் பண்ண விரும்புகிறாங்க. பாடத்திட்டத்தில் திருத்தம் பண்ணுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, விவசாயிகள் திருத்த சட்டம். இப்போ நம்ம பார்த்தாங்க, லட்சக்கணக்கான விவசாயிகள் போராடினாங்க. ஆனால் அவங்கள வந்து அடைக்க ஒடுக்கத்தான் நினச்சாங்க ஒழிய அவங்களுக்கு எந்த விதமான ஒரு அவங்கள பார்க்க கூட இல்லை கொடுக்கல. அதே மாதிரி மும்மொழி கொள்கைன்னு இப்போ கொண்டு வராங்க தமிழ்நாட்டில், இந்தியை திணிக்கிறதுக்காக. இந்தியை திணித்து அப்புறம் சமஸ்கிருதத்தை கொண்டு வர்றதுக்கு. தமிழ்னு பேசுகிற பிரதமர் வந்து தமிழுக்கு 10 பைசா ஒதுக்குனா சமஸ்கிருதத்துக்கு 1 ரூபா ஒதுக்குறாரு. ஒட்டுமொத்த லட்சக்கணக்கில் மொழி பேசக்கூடிய தமிழர்களுக்கு ஒன்றும் இல்லை, சில ஆயிரம் பேர் இருக்கிற மொழிக்கு வந்து பல ஆயிரம் மடங்கு அதிகமாக கொடுக்குறாரு. இது மாதிரி மும்மொழி திட்டத்தை கொண்டு வர்றாரு. அடுத்து வந்து பாஜகவுடைய பேசிக்காக பாருங்கள், பாஜகவில் ஒரு எம்பி யாராச்சும் இருக்காங்களா? இல்லை. ஒரு மந்திரி இருக்காங்களா? இல்லை. முஸ்லீம்களுக்கு எந்த விதமான பிரதிநிதித்துவம் கொடுக்கல. சரி, முஸ்லீம்களுக்கு தான் கொடுக்கல, இந்து மக்களுக்கு கொடுத்துருக்காங்களா? அதுவும் இல்லை. இப்போ 100 நபர்கள் கொண்ட செக்ரட்டரியேட் இருக்காங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 97 பேர் என்ன பண்ணுறாங்க, அதாவது பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள் இல்லை, பிற்படுத்த இந்துக்கள் வந்து முக்குளத்தர் இருக்காங்க, செட்டியார் இருக்காங்க, முதலியார்கள் இருக்காங்க, நாடார்கள் இருக்காங்க, இப்படி எத்தனையோ பிரிவு இருக்காங்கல்ல இந்த இந்துக்கள். இவங்க யாருக்குமே இங்கே பிரதிநிதித்துவம் இல்லை, முஸ்லீம்களுக்கு இல்லை. முஸ்லீம்கள் வந்து இந்த நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 25-30 கோடி மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு இல்லை. ஆனால் 3% இருக்கக்கூடிய அந்த பிராமண வகுப்பை சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட 95 பேர் இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? மொத்த வேலை 100, அந்த 100 வேலையில் 95 வேலைங்க யார்கிட்ட இருக்குது? அந்த 3% மக்கள்கிட்ட இருக்குது. இந்த நாட்டில் வாழக்கூடிய 90%, 80% இந்துக்கள்கிட்ட இல்லை, 15%, 18% முஸ்லீம்கள்கிட்ட இல்லை, கிறிஸ்தவர்கள்ட்ட இல்லை. அப்போ அவங்க நோக்கம் என்னென்னா, இந்த நாட்டை வந்து ஒரு இந்துத்துவ நாடு, அதாவது இந்துங்கிறது வேறு, இந்துத்துவங்கிறது வேறு. இப்போ இந்துங்கிறது எல்லாரும் இந்து தான். இப்போ மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னை இந்துங்கிறாரு, திருமாவளவன் இந்துங்கிறாரு, டாக்டர் அம்பேத்கர் வந்து தன்னை இந்துன்னு சொல்லிட்டு அவர் அப்புறம் ரொம்ப தாங்க முடியாமல் என்ன பண்ணிட்டாரு, மதம் மாதிரி நான் பௌத்தத்துக்கு போகிறேன்டாரு. மகாத்மா காந்தி இந்து. அதனால் இந்துங்கிறது வேறு. இப்போ இங்கே உள்ள மக்கள்லாம் வந்து கோயிலுக்கு போகிறாங்க, முருகன் கோயிலுக்கு அவங்களாம் இந்து, ஐயப்பங்களுக்கு போகிறவங்களாம் இந்து, நான் சொல்லி முடிச்சிடறேன், இதில் குறிக்க வராதிங்க. ஆனால் இந்துங்கிறது வேறு, இந்துத்துவங்கிறது வேறு. இந்துத்துவங்கிறது என்னென்னா பிறப்பால் உயர்வு தாழ்வுன்னு சொல்கிறது. நீ வந்து என்ன உங்கள் அப்பா செஞ்சாரோ அந்த தொழிலை தான் நீ செய்யணும், நீ படிக்கக்கூடாது, நீ முன்னேறக்கூடாதுங்கிற கொள்கை உள்ளதான் இந்துத்துவ கொள்கை. அதை நிலைநாட்டுறதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, துடிக்கிறாங்க. அப்படி துடிக்கிறதுக்கு எது முக்கிய காரணம்? தேர்தல். அப்போ அந்த தேர்தலில் வந்து என்ன பண்ணணும், அதுக்கு எதிராக இருக்கிறவங்கெல்லாம் ஓட்டு போடாத அளவுக்கு வேலை செய்கிறத தான் இவங்க வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறதுனால அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து பீகாரில் வந்து ஒரு 57 லட்சம் வாக்காளர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பட்டியலேருந்து எடுத்துட்டாங்க. அந்த 57 லட்சம் பேர் முஸ்லீம்கள் இல்லை, இந்து மக்கள் நிறையா பேர் இருக்காங்க. யாரெல்லாம் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரியுதோ அவங்கள பூரா தூக்கிட்டாங்க. அப்படி ஒரு நிலைமை இங்கே கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இன்னொரு தகவல் இப்போ வந்திருக்குது, ஹரியானா மாநிலத்தில் பாஜக ஆண்டுகிட்டு இருக்கு. அந்த ஹரியானா மாநிலத்தில் என்ன ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்கன்னா, ரம்ஜான் பண்டிகை வந்து அந்த பண்டிகை பட்டியலேருந்து தூக்கிட்டாங்க, அதுக்கு அரசு விடுமுறை இல்லைன்ட்டாங்க. உலகத்தில் உள்ள மிகப்பெரிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 25-30 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்களுடைய ஒரு பிரதான பண்டிகை ரம்ஜான் பண்டிகை லிஸ்ட்லேருந்து எடுக்கிறாங்கன்னா, இவங்க பாருங்கள், இதையெல்லாம் சாதித்த நாங்கள் எல்லாத்தையும் செஞ்சிட்டோம். இப்போ அடுத்தாப்புல அவங்க செய்ய போகிறது என்ன பண்ணுவாங்க, முஸ்லீம்களுடைய பண்டிகை எடுப்பேம்பாங்க, அதுக்கு லீவ் இல்லைம்பாங்க, அப்புறம் தொழுகாதம்பாங்க, தொப்பி வைக்காதம்பாங்க, நீ இந்த நாட்டில் இருக்காதம்பாங்க, பேரை இப்படி பண்ணி செய்கிற யாரே முஸ்லீம்களுக்கு செய்வாங்க, அதே வேலையை கிறிஸ்தவங்களுக்கு செய்வாங்க. அடுத்த கட்டமாக என்ன பண்ணாங்க, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள்கிட்ட வருவாங்க, ஹிந்துஸ் வருவாங்க. இதுதான். அப்போ இந்து மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒட்டு மொத்தமாக அப்போ தான் இந்த ஒரு டாபிக்கை தாண்டி இப்போ டாபிக்கு நான் வந்துடுறேன். இந்த ஹரியானாவிலேருந்து வெளியான செய்தியை இப்போ நம்ம கேட்ட உடனே நம்மளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ நீங்களும் கேளுங்க கொஞ்சம். பொது விடுமுறை நாட்கள் பட்டியலில் இருந்து ரம்ஜான் பண்டிகையை நீக்கி ஹரியானா அரசு உத்தரவிட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக ஆளும் ஹரியானாவில் அரசு விடுமுறை நாட்களின் பட்டியலில் ரம்ஜான் பண்டிகை பல ஆண்டுகளாக இடம்பெற்றிருந்தது. ஆனால் அதை மாநில பாஜக அரசு ரத்து செய்துள்ளது. ரம்ஜான் நாளில் விடுப்பு எடுக்க விரும்புவோர் மட்டும் எடுத்துக் கொள்ளலாம் என்றும் மற்றவர்கள் விருப்பாக எடுத்துக்
கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ரம்ஜான் பண்டிகை அன்று சாலைகளில் சிறப்பு தொழுகை நடத்துவோரின் பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் மாவட்ட போலீஸ் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மசூதிகளுக்கு அருகில் மட்டுமே தொழுகை நடத்த வேண்டும் என்றும், மீறினால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். ஆளும் பாஜக அரசின் இந்த உத்தரவை தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள ராஷ்டிரிய லோக்தளம் கட்சியின் தலைவரும் ஒன்றிய அமைச்சருமான ஜெயந்த் சௌத்ரி கண்டித்துள்ளார். போலீசாரின் இந்த நடவடிக்கை ரஷ்ய சீன அரச பயங்கரவாத நடவடிக்கையை தோலுரிக்கும் 1984 என்ற நாவலை நினைவு கூர்வதாக அவர் சாடியுள்ளார். இப்போ என்ன சொல்றாங்க, பொது இடத்துல தொழுவக்கூடாதுங்கிறாங்க. முஸ்லீம்கள் வந்து ரம்ஜான் பண்டிகை திடல் தொழுகைன்னு வச்சிருப்பாங்க. பள்ளிவாசலில் தொழுவக்கூடாது, ஒரு அந்த திடல் இருக்கும் தொழுகிறதுக்குன்னு, அந்த திடல்ல போய் தொழுவாங்க. இப்போ இந்த என்ன புது சட்டம் போடுது பாஜக அரசு, இப்படி வெளியில தொழுதா உன்னை அரெஸ்ட் பண்ணி பாஸ்போர்ட்டை பிடிக்கிறோம், உன்னோட உரிமையை பிடிக்கணும்னு என்ன பண்ணாங்க, அப்படியே ஒரு தேச துரோகம் அது, அதான் அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதை இந்த வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வரணும்னா என்ன செய்யணும், பாஜக ஆட்சி இருந்தால் தான் செய்ய முடியும். திமுக ஆட்சி இருந்தால் செய்ய விட மாட்டாங்க, அதிமுக ஆட்சி தனித்தாக இருந்தாலும் செய்ய விட மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும், ஒன்று பாஜக இங்கே ஆட்சிக்கு வரணும், இல்லாட்டி பாஜக கட்டுப்படுத்தக்கூடிய ஆட்சியை கொண்டு வரணும். அப்படி கட்டுப்படுத்தக்கூடிய ஆட்சியாக தான் அதிமுகவை நீ கொண்டு வந்துட்டாங்க. அதிமுக வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் இப்போ பாஜகட்ட மாட்டிக்கிருச்சு. ஏன்னா இப்போ நல்லா பாருங்கள், பாஜக கூட்டணியிலேருந்து அதிமுக விலகின உடனே அதிமுக தொண்டர்கள் அங்கங்கே வெடி வெடித்து இனிப்பு வெடித்து கொண்டாடினாங்க. திருப்பி சேர்ந்தப்போ எங்கேயாச்சும் கொண்டாடினாங்களா? கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லை. ஆனால் அதிமுகவில் முக்கியமான தலைவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, வேறு வழி இல்லாமல் என்னமோ மாட்டிக்கிட்டாங்க பாஜகவில். அதனால் என்ன பண்ணிட்டாங்க இருக்காங்க. ஒருவேளை வரப்போகிறது நிச்சயமாக கிடையாது. தமிழ்நாடு வந்து பகுத்தறிவு மண், பெரியார் மண். இது இங்கே உள்ள இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவ, தலித்து மக்கள்லாம் அண்ணன் தம்பிகளாக இருக்கிறதுனால பாஜகவை கால் உண்டவே விட மாட்டாங்க. ஒருவேளை அந்த ஆட்சி இங்கே வந்தால் இவ்வளவு நிலைமையும் தமிழ்நாட்டில் வரும். எப்படி ஹரியானாவில் வந்து எப்படி முஸ்லீம்களை தொழுகாதுன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் சொல்லுவாங்க. எப்படி ஹரியானாவில் வந்து தாழ்த்தப்பட்ட தலித்து மக்களுக்கு வந்து கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, சாமி கும்பிடக்கூடாது, நீ தீண்டத்தகாதவன்னு வெறுக்கிறாங்களோ அதை இங்கே மும்முரமாக செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி நீங்கள் வந்து வட மாநிலங்களில் வந்து கறி கொண்டு போகிறோம், நீ மாட்டுக்கறி கொண்டு போய் அடித்து கொலை பண்ணாங்களோ அதை இங்கே செய்வாங்க. இப்படி அட்டூழியங்களை செஞ்சு இந்த நாடையே கலவரமாக்குறதுக்கான திட்டம் போடுற பாஜக அப்படியாச்சும் வரணும்டா, அதுக்கு ஆதரவாக எப்பவும் செயல்பட்டு வந்த ஓபிஎஸ் நம்மளை விட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? புரியுதா உங்களுக்கு? இப்படி வரீங்க. ஆமாங்க, அதனால ஓபிஎஸ் நம்ம விடவே கூடாது. அதே சமயம் நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம்னா இவர் இபிஎஸ் இடைஞ்சலாக இருக்கிறாரு. ஓபிஎஸை வச்சுக்கிட்டு நம்ம திட்டத்தையும் நிறைவேற்றணும், இபிஎஸ்ஸையும் ஏமாற்றணும், ரெண்டு பேரையும் ஏமாற்றி இங்கே எப்படியாச்சும் ஆட்சியை பிடிக்கணும், தமிழ்நாட்டை குட்டிச்சோறாக்கணும்னு நினைக்கிற பாஜகவுடைய திட்டம் பலிக்கவே பலிக்காது. தமிழ்நாடு மண் வந்து பெரியார் மண், அண்ணா மண், சமத்துவ மண், மதச்சார்பற்ற மண். இங்கே நல்லது தான் நடக்குன்னு எதிர்பார்க்குறோம். அதனால் என்ன பண்ணுறோம், இந்த நயனா நாகேந்திரன் வந்து இப்போ புதுசாக என்ன பண்ணியிருக்காரு தெரியுமில, அண்ணாமலை வந்து பதவி கொடுத்து மறுத்த ஆளுகள் சிலர் இருக்காங்க. அக்கா குஷ்புன்னு ஒரு அம்மா இருக்காங்க, ஆமாம், அவங்களுக்கு பதவியே கொடுக்கல, ஒரு ஓரங்கட்டியே வச்சிருந்தாரு. இப்போ நயனா நாகேந்திரன் அந்த அம்மாவுக்கு பதவி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி விஜயதர், அதே மாதிரி கேடி ராகவன் வீடியோ புகழ் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, பூஜாரியிலேருந்து வேலை பார்த்தாருல கேடி ராகவன், அவருக்கு இப்போ பதவி கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி சக்கரவர்த்தி, விபி துரைசாமி, கேபி ராமலிங்கம் அப்படின்னு ஏகப்பேர், சசிகலா, புஷ்பா, இப்படி ஏகப்பட்ட ஆளுகளுக்கு நயனா நாகேந்திரன் பதவி கொடுத்து, எப்பா நம்ம ஒரே திட்டம் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணுங்கய்யா, நம்ம இங்கே வந்து ஆட்சிக்கட்டில் பிடிக்கணும், இல்லாட்டி ஆட்சிக்கட்டில் பிடிக்கிறவரை பிடிக்கணுங்கிறது அவங்க திட்டம். அது நம்ம தமிழ்நாட்டில் நடக்காது. அதனால் எந்த நாடகம் போட்டாலும், ஓபிஎஸ் அவர்கள் எந்த வேடம் போட்டாலும் நீங்கள் இன்னும் மோசமாக ஒரு நிலைக்கு போயிடுவீங்க. தயவுசெய்து அமைதியாக மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு வாங்கங்கிற அந்த அன்பான வேண்டுகோளை நம்ம மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு நம்ம இந்த சேனல் மூலியமாகவும் வைக்கிறோம். இல்லை, ஓபிஎஸோட நிலைப்பாடுலேருந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஏடிஎம்கேல கேட்டார், காலில் கூட விழுகிறாங்க சேர்த்துக்குங்க அப்படின்னு. அவர் எடப்பாடி வந்து காலம் கடந்த செயல் அப்படின்ட்டார். ரெண்டாவது வந்து அவருடைய அந்த மீட்பு குழு இருக்குல்ல, அவங்க சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க, டிவிகேயோட போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் டிஎம்கேலையும் போய் பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு. ஆனால் டிஎம்கே சைடில் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா, நீங்கள் சொன்ன மாதிரி பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணவங்களை அக்செப்ட் பண்ணோன்னா அவங்கள மேலே விமர்சனம் வரும் அப்படின்றக்காக அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டிவிகே வந்து ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, ஒருவேளை அக்செப்ட் பண்ணால் நாளைக்கு ஏடிஎம்கேயோட கூட்டணி வச்சா எடப்பாடி கோச்சுக்குவார் அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும் போது வந்து ஓபிஎஸ் வந்து அவரோட சைட்லேருந்து சரி தானே. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நாடகம் பண்ணாலும் இது அவருக்கு தானே மைனஸ். இது ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்ன நடக்க போகுதுங்கிறது ஓபிஎஸ்க்கு தெரியாது.
நான் வந்து இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து இது மாதிரி இஸ்லாமிய விரோத எண்ணம் உள்ளவர்னு நான் சொல்லலை, தலித் மக்களுக்கு எதிரானவர்னு நான் சொல்லலை, கிறிஸ்தவ மக்களுக்கு எதிரானவர்னு சொல்லலை. ஓபிஎஸ் என்ன நினைக்கிறாரு, தனக்கு அதிகாரம் வேணும், நம்ம ஒரு பவர்ஃபுல்லாக ஆளாக இருக்கணும். ஆனால் அதே சமயம் நம்மளுடைய நெருங்கிய நண்பராகவும் தலைவராகவும் இருக்கிற மோடி அவர்கள் அமித்ஷா என்ன சொல்கிறாரோ அதை அப்படி கேட்கணும்னு நினைக்கிறாரு. அவர் அப்படி கேட்கணுன்னு நினைக்கிறதுக்கு இவருக்கு சில அசைன்மெண்ட்டுகளை பாஜக கொடுக்குது. அதை இவர் செஞ்சிட்டாருன்னா நாளைக்கு இவரை தூக்கி ஓரம் கட்டிடுவாங்க, இவருக்கும் பயனில்லாமல் போயிடும். அதைத்தான் இப்போ நம்ம இந்த வீடியோ மூலமாக வந்து மாண்புமிகு நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், நல்ல மனுஷன், அவர் அமைதியானவர், எதையும் விட்டு கொடுத்து போகிறவர். அவர்கிட்ட இப்போ நம்ம என்ன வேண்டுகோள் வைக்கிறோம், நீங்கள் வந்து தயவு செய்து பாஜக அணியில் வெளிவந்ததாகவே இருங்க. அடுத்தாப்பில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு இடத்துல நின்று அதிகாரத்துக்கு வர்றதுக்கு எல்லா மக்களுக்கும் ஆதரவு கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்க. பாஜக தயவு மட்டும் உங்கள்கிட்ட தயவு செய்து வேணாம். அது நாளைக்கு அவங்க எடுத்த கொள்கையில உறுதியா இருக்க சொல்றீங்க. பாஜக இனிமேல் சேர மாட்டோம்னு சொன்னீங்கல்ல, அதுல நீங்க உறுதியா இருங்க. நயனா நாகேந்திரன் சொல்ற மாதிரி 26ஆம் தேதி நீங்க சொல்ற மாதிரி இப்ப அவர் நயனா நாகேந்திரன் கூப்பிட்டு திரும்பி போனாரு அப்படின்னா இது விலகல் வந்து ஒரு நாடகம் தான். கண்டிப்பா நாடகம். சரி சார், அதனால இந்த நாடகத்தை நாங்க பார்க்க தயாரா இல்லை. நீங்க வந்து நண்பராகவும் தலைவராகவும் தொடர்ந்து இருங்கிற வேண்டுகோளை அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு வைக்கிறோம். ஓகே சார், ஓகே. இவ்வளோ நேரம் உங்களுக்கு டைம் ஒதுக்கி சொன்னதுக்கு நன்றி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை நிச்சயமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாம் ஜவஹர். நன்றி, வணக்கம், பாய். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.